சரியான வார்த்தையை இன்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்ற சொல் சமஸ்கிருத சொல். அதை வைத்து எப்படி என்னுடைய மொழியை நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள்? சமஸ்கிருதத்தை தாய்மொழி என்று நீங்கள் கருதும் நபர்கள் செய்யும் வேலைதானே இது? அல்லது திராவிடம் என்ற பெயரில் இங்கே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் தமிழர் அல்லாதவர் செய்யும் வேலைதானே இது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? தமிழை, தமிழரை தமிழர் என்று அடையாளப்படுத்துங்கள். ஏன் திராவிடர் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள்? தமிழ் மொழி குடும்பத்தை தமிழ் மொழி குடும்பம் என்றே அடையாளப்படுத்துங்கள். அதை விட்டுவிட்டு திராவிட மொழி குடும்பம் என்று இல்லாத ஒன்றை திட்டமிட்டு திரிக்கிறீர்கள், பரப்புகிறீர்கள், வரலாற்றை மடைமாற்றுகிறீர்கள். இதே தொடர்ச்சியாக உங்களுக்கு வேலையாக உள்ளது. எல்லாம் சரியாகும், எல்லாம் சரியாகும் என்று காத்திருக்கும் மக்கள் அல்ல நாங்கள். தமிழர்கள். நாங்கள் உலகின் பூர்வகுடி மக்கள், உலகின் தொன்ம மொழிக்கு சொந்தக்காரர்கள், உலக நிலப்பரப்பின் பூர்வகுடிகள் தமிழர்கள். நாங்கள் கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள். உலகில் கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதொத்த வேளாண்மை, அறிவியல் அனைத்தும் உலகிற்கு கடன் கொடுத்த இனம், பண்பாட்டை கடன் கொடுத்த இனம், உலகிற்கு தெய்வத்தையே கடன் கொடுத்த இனம். உலகில் நீங்கள் வழிபடும் மூதாதையர்கள் எல்லாம் எங்களுடைய முப்பாட்டன்கள். அவர்கள் தமிழர்கள். நீங்கள் வழிபடும் சிவனாக இருக்கலாம், நீங்கள் வழிபடும் முருகனாக இருக்கலாம், நீங்கள் வழிபடும் மாயோனாக இருக்கலாம், அல்லது கொற்றவையாக இருக்கலாம், இன்னும் ஏனைய பிற தெய்வங்களாக இருக்கலாம். அனைவரும் தமிழ் தெய்வங்கள், தமிழர்கள். உங்களுக்கு வணங்குகிற சுவாமியே கடன் கொடுத்த இனம் இது. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதை புரியாமல் தமிழர்களை உங்கள் எதிரி போல் கட்டமைக்காதீர்கள். நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல, நீங்களும் எங்களுக்கு எதிரி அல்ல. புரிகிறதா? நாங்கள் எங்கள் நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் நிலப்பரப்பை, பல்வேறு ஊர்களை நீங்கள் பிடுங்கி கொண்டு சென்றீர்கள் என்பது வரலாற்று உண்மை. அதை நாங்கள் இப்போது கேட்டால் நீங்கள் கொடுத்துவிட்டு ஒதுங்கிவிடுவீர்களா? 1956 மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது பல்வேறு நிலப்பரப்புகளை தமிழர்கள் நாங்கள் இழந்தோம். ஆனால் உலக நிலப்பரப்பே தமிழர்களுடையது. இமயம் முதல் குமரி வரை படை கட்டி அடித்து ஆண்டு கொடி நட்டு உங்களிடமே அதை விட்டுவிட்டு வந்த இனம் இந்த இந்திய நிலப்பரப்பை